ஹல்லேலூயா. எத்தனை நல்ல வராமன்னு சொல்லுவோமா? நல்லா மத்தியானம் நல்லா சாப்பிட்டதுனால அல்லேலூயா சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஆமென். கடந்த 10 மாதமும் தேவன் கிருபையாய் அழகாய் நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். ஆமாவா இல்லையா? ஆமென். அதற்காகவாவது அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்பவும் வர மாட்டேங்குது. ஆமென். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுபூர்வமாய் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. காலையிலே நமக்கு வசனம் வந்தது, அதில் நம்ம பார்த்தோம். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு படிச்சிங்களா இல்லையா? வார்த்தை வந்துடுச்சா இல்லையா உங்களுக்கு? மாத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன வசனம் என்னது? உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராலே எல்லாம் கூடும். ஆண்டவர் நமக்காக சகலத்தையும் செய்வார். ஆமென். அவரை ஒவ்வொரு நாளும் கூப்பிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உனக்கு அறியாதமான எட்டாதமான பெரிய காரியங்கள். சிறிய காரியம் இல்லை. எப்படியாமா? விசுவாசோட சொல்லுங்க. ஆமென். என் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள், பெரிய செய்தியை ஆமென் நான் காணப்போகிறேன். ஹல்லேலூயா. காலையிலேயே நம்ம வீடு திறந்து வச்சு இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு இல்லையா, நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்து தந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதே போல் 2 பேர்த்தோட பிறந்த நாளை சேர்த்து வச்சு என்ன செஞ்சோம்? கொண்டாடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஸ்டார்டிங் இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். என்னால் ஆமென் ஆண்டவர் மகிமைப்படுத்தி, உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்திடுவார். ஹல்லேலூயா, ஆமென். தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுவீங்களா? உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். நீ அறியாததும் உனக்கும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் செய்திடும். நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரிய. எனக்குள்ளே சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள் இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவ கலங்காதே. வலக்கரம் தாங்குவ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு
காரியம் சொல்லுங்க. அறியாததும் உனக்கு இந்த மாதத்துல செய்வார். நம்புறீங்களா? காரியங்கள் செய் என்று சொல்லுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்குள்ளே இருக்கின்ற பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்க்கை கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்க்கை கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் கலங்க மாட்டேன். எனக்குள்ளே இருக்கின்ற என்னே என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னே என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். எல்லாம் எந்திரிச்சு நின்று சொல்லுவீங்களா? எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, இயேசு என்றும் பெரியவரே, இயேசு என்றும் பெரிய. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கே நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆமென். அவரை நம்பின ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் நடத்துகிற அவர் தான். ஆமென். உன்னை வாளாக்காமல் தலையாக்குற தேவன் அவர் தாங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தணுமா? நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தையே நாங்கள் நாடுகிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து எல்லாம் நன்றி சொல்லுவோம்மா. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிகாட்டுகிறோம் நீங்கள் தான். ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் மேலே கரிசனை உள்ள தேவன். ஆமென். கடந்த 10 மாதங்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே. உங்களுடைய அன்புக்காக, இந்த இரக்கத்திற்காக நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லுவீங்களா? எல்லா வாய்களை திறந்து அப்பா. ஆமென். எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு ஆமென் நாளுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகாய் நடத்தினீர். ஆமென். இன்னும் எங்களை நடத்த போறீரே, அதற்காக நன்றியப்பான்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாம் நன்றி சொல்லுவோம். எல்லா வாய்களை திறந்து பா உமக்கே மகிமையப்பான்னு சொல்லுவோமா? எல்லா காரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே என்று சொல்லுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. எல்லாம் சேர்ந்து திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை
மனமார மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளம் ஊன்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவேன் எனதுள்ளம் ஊன்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுவே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுவே சிலுவை நிழலெந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே நீங்க தான் எனக்கு எல்லாம் சிலுவை நிழலெந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே எல்லாம் நன்றி சொல்லுவப்பா. உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காக நன்றி, ஒரு நாள் எங்களை நடத்தி வர தயவுகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கண் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுது ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய ஆண்டவரே கரம் எங்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். இந்த மட்டும் எங்களை நடத்தி வந்தவர், இனிமேல் நீங்கள் நடத்த போகிற தயவுகளுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கொள்வோமா, எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லு. Hallelujah. சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து தொழு. எல்லாம் சேர்ந்து Hallelujah.
எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? மக்கே மகிமை ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்படுகிறோம். எல்லா துதிகான மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதம் முழுதும் உடைய ஆமென் அன்பின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக தாழ்த்தி ஒப்படுகிறோம். எவ்வளோ பிரயாசப்பட்டு வீட்டை கட்டிட்டீங்க. அந்த வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணும்படி நம்ம நடக்கைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த வருடம் 11 மாதம் போனதே தெரியல. 10 மாதம் போய் 11ஆம் மாதத்தில் வந்துடு. 10 மாதம் போனதே தெரியல. 11ஆம் மாதத்தில் இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் போகும்னு தெரியல. இன்னும் டிசம்பர் வரப்போகுது. பஸ்கா பண்டிகை அனுசரிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட போகிறோம். கேசிசி சர்ச்சஸ் அசோசியேஷன் மூலமாக எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறோம். அதுக்காக எல்லாம் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் 1 தேதியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். வாட்ஸ்அப்பில் தான் போட்டிருக்கேன்னா வாக்குத்தத்தம்? எனக்கு டவுட்டாக இருக்கு. வாட்ஸ்அப்பு நாங்கள் எங்கே பார்க்குறோம்? வாட்ஸ்அப்பில் தான் போட்டிருக்கேன்னா மோசையோ கோபம் வந்துடும். பார்த்துக்க. என்ன மோசையாக போட்டிருக்கேன்? அது கேலண்டரில் இருக்குது. நம்மளுக்கு வாக்குத்தத்தம் என்ன? வாட்ஸ்அப்பில் பாருங்கள். வாட்ஸ்அப் இருக்கிறவங்களும் பார்க்கலையா? என்ன ரோசி சிஸ்டர் என்ன போட்டிருக்க? வாட்ஸ்அப் வேலை செய்யறது இல்லை. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆமாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவிக்கிற தேவன். நம்மால் முடியாத காரியம், நமக்கு எட்டாத காரியம், நம்மால் செய்ய முடியாத காரியம், நம்மால் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாம் முடியாத காரியத்தை எல்லாம் ஆண்டவர் முடிய பண்ணுகிறவர். நம்ம தான் முடியாதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து கொடுக்கிறவர். அதுவும் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறவர். அந்த தேவனை நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் எரேமியாவோடு கூட எரேமியா கிட்ட சொல்கிறாரு, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? ஏன் இப்படி வேதனைப்படுற? ஏன் இவ்வளோ துன்பப்படுற? உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பிட்டாங்க, நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஆண்டவரே சொல்லிட்டார் எரேமியாவிட்ட, கல்யாணமே பண்ணாதேன்ட்டார். தெரியுமா உங்களுக்கு? கல்யாணமே பண்ணாதேன்ட்டார். எரேமியாவை தூக்கி குழியில் போட்டாங்க, எரேமியாவை அடித்தாங்க, எரேமியாவை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த 33வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கத்திருந்த மாதத்தில் செய்யணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பைபிளில் எந்த புஸ்தகத்துலேயும், புஸ்தகம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு புஸ்தகம் இருக்குல்ல, 66 புஸ்தகம் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்துலேயும் எரேமியாகிட்ட கர்த்தர் பேசின மாதிரி யார்கிட்டையும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. அநேகம் தரம் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயி அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம்.
எரேமியாவில் புஸ்தகத்தில் சுமார் 40க்கு அதிகமான இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, வார்த்தை எனக்கு உண்டாகி, வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனங்கள் அப்படி சொல்லுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா எரேமியா 1:5. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். நான் உன்னை ஜாதிகளுக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த காலையில் இந்த வசனத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம், ஒரு சில காரியங்களை தியானித்தோம். இப்போ சீக்கிரமாக எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயித்து தருவார், எப்படி இருந்தால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். எரேமியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்பதை வேதமே நமக்கு தெளிவாக சொல்லுது. ஏனென்று கேட்டால் இவர் சொன்ன காரியம் எல்லாமே வேதத்தில் அப்படியே 100%, 100க்கு 100, 100க்கு 200ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே அவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நடக்காத காரியம் ஒன்றும் இல்லை. என்னென்ன அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாமே இதில் பிரைஸில் இந்த அவருடைய அந்த ராஜ்யத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அநேக இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்று கேட்டால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம என்ன பண்ணார்? தெரிந்து கொண்ட தேவன். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியெல்லாமோ இருந்தோம், வாழ்வோ சாவோ, எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் உலகத்தில். யோசித்து பாருங்கள் உங்கள் பழைய வாழ்க்கைகளை, உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், உங்கள் ஊரில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாருங்கள். எவ்வளவோ பிரச்சனை என்னெல்லாமோ இருந்தது. ஆமென். இந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நம்ம பெற்றதுக்கு பிற்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரங்களை கர்த்தர் மாற்றி சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிறார். யார் கொடுப்பார்? யார் கொடுப்பார்? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார். கரெக்டாக வேதத்தின்படி நடக்கிறவங்களுக்கு, வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்களுக்கு கர்த்தர் சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தான் யோவான் 14:27 சொல்லுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரே. சமாதானம், தேவ சமாதானம். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. எங்கே பார்த்தாலும் என்ன பார்த்து பிரச்சனை. கணவன் மனைவியினிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. சொந்தக்காரங்க மத்தியில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் மாறணும்னா எரேமியாவோட கர்த்தர் பேசுகிற மாதிரி நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவனை உண்மையாக நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுறது அப்படின்னு என்ன? அவ்வளவு ஆழமாக நல்ல முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படியே முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நம்ம உண்மையாக இருந்து, கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தரிடத்தில் நம்ம கேட்குற எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்ற போதுமான தேவன். அல்லேலூயா. உலகத்தில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அவர் சொல்கிறாரு, நான் உன்னை அதிசயமாக நடத்துகிறேன்றார், உனக்கு அற்புதங்களை பண்ணுறேன்றார், உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. செய்கிறவர். எரேமியாவுடைய வாழ்க்கையிலையும் அதை செய்தார். எரேமியா அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்து உணர்த்துகிறவனாக இருந்தான். அவங்க பாவம் செய்தபோது, ஆண்டவர் நீங்கள் எல்லாம் அந்த வேத பிரமாணத்தை விட்டு விலகி போகிறீங்க, நியாயப்பிரமாண புத்தகத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் நடக்க மாட்டேங்கிறீங்க, கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி எச்சரிச்சுட்டே வந்தால்
இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவன் குடும்பத்தாரே இவனுக்கு விரோதமாக மாறிட்டாங்க. சொந்த குடும்பம், அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக மாறிட்டாங்க. அப்போ யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறோமோ, கர்த்தருக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறோமோ, இந்த மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி நம்மளுடைய கண்களை ஏறெடுக்கணும். வேதம் என்ன சொல்லுது, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதை மாதிரி ஜெபிக்கும்போது நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் அழித்து விடுவார். அல்லேலூயா. அழிக்க மாட்டார். அவங்கள ரட்சிப்பில் வரணும். அவங்க அழிந்து போகணும்னு நம்ம விரும்பலை. நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்க நரகத்துக்கு போகணும், அழிந்து போகணும், கொல்லப்படணும், அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும், அவங்க செத்து போகணுன்னெல்லாம் நம்ம அப்படி பேசுகிறவங்க அல்ல. நம்ம என்ன விரும்புகிறோம், அவங்களாம் ஆண்டவரே அவங்கள தொடுங்க, அவங்க ரட்சிப்பில் கொண்டு வாங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும், அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க. அப்படி தான் நம்ம விரும்புகிறோம். அப்படி விரும்புகிறவங்க தான் உண்மையான விசுவாசி. பாய்க்கிறவங்க, எதிர்க்கிறவங்க, முகஸ்துதி பண்ணுறவங்க, ஏளனமாக பேசுகிறவங்க, கிண்டல் பேசுகிறவங்க, அவங்களாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? பைபிள் வசனம் சொல்லுது, சத்துருவே சிநேகி. எரேமியா அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தார். நான் வாசிக்கிறோம் பாருங்கள், எரேமியா 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீ வாசிக்கும்போது 12:6, சொந்த ஃபேமிலி, குடும்பம், அப்பா அம்மா எல்லாம் விரோதமாக எழும்பினாலும் அவன் பயப்படல. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாக இருந்தான். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறவனாக இருந்தான். சொந்த பந்தங்க யார் நம்மளை வெறுத்தாலும் சரி, நான் ஆண்டவரையே மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக வாழ்றவனாய் காணப்பட்டான். சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி, மறுபடியும் முதல்ல வாசிமா, உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். உனக்கு பின்னால் உன்னை கிண்டலும் கேலியுமா பேசி உன்னை வேண்டாதெல்லாம் பேசினார்கள். அவர்கள் உன்னோட இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். கரங்களை தட்டி கருத்து. சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள், அவங்களுக்காக நம்ம வாழல, நமக்காக நம்ம வாழ்கிறோம், கர்த்தருக்காக நம்ம வாழ்கிறோம். நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம பிள்ளைங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும்னா தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம அடிக்கடி தேவனை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கும், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கும். மனுஷங்கிட்ட எந்த உதவிக்கும் போகக்கூடாது. அவங்க உதவி செய்வாங்க, உதவி செய்வாங்கன்ட்டு போகக்கூடாது. ஏனென்றால் பைபிள் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுது. சில பேர் சொல்லுவாங்க, பிணத்தை கூட நம்பலாம், ஒன்றா நம்ப முடியாதுப்பா. செத்துப்போன பிணத்தை கூட நம்பலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, ஒரு ஆளையாவது ஒரு பேர் சொல்ல அந்த ஆள் நம்பவே முடியாது. பணத்தை கூட நம்பலாம், பழமொழி இருக்குது இல்லை? அப்போது நம்ம அப்படிப்பட்டவங்க இல்லை, நம்ம தேவனையே நம்பி வாழ்கிறவர்கள். இல்லையா? அப்போ பாருங்கள், சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, உற்றாரங்க. ஏன்னா எரேமியா கண்டிக்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஜனங்களிடத்தில் போய் நீ பேசு. அவங்க பாவம் செய்தபடினால 70 வருஷம் அவங்க அடிமையாக பாபிலோனுக்கு போவாங்க, அங்கே சிறைப்பட்டு போவார்கள், அங்கே கஷ்டப்படுவீங்க. ஆகவே பாவம் செய்யாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழு என்று சொல்லி எரேமியா எச்சரித்தாலும் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணல, கேட்கல. ராஜா கேட்கல, ஆசிரியர்கள் கேட்கல, சொந்த பந்தங்கள் கேட்கல. இந்த எரேமியாவை அதிகமாக துன்புறுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். நான் சொன்ன மாதிரி தான், அடித்தாங்க, குளிரில் போட்டாங்க, சிறைச்சாலையில் வச்சாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க, சாப்பாடு கொடுக்காம எவ்வளோ கஷ்டப்படுத்தினானுங்க. ஆமென். அவ்வளவு பாடுபட்டார். ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. இவ்வளவு துன்பப்பட்டாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர், ஆண்டவர் அவன் மேலே அதிகமாக அன்புள்ளவராய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். அதனால தான் அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் எல்லாம் விரோதமாக எழும்புனாங்க. சொல்லும்போது ராஜாக்கள் எல்லாம் நீங்கள் ஒழுங்கு இல்லை, நீங்கள் கரெக்ட் இல்லை, பிரைஸில் நீங்கள் போய் உங்கள்
சீஃப் மினிஸ்டர்கிட்டையோ இல்லை பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ என்னையா நீ ஒழுங்காக ஆட்சி செய்கிறேன்னு கேட்டு பார்த்துக்கு உலர போட்டுருவாங்க. நீ கேளுங்க போய் யாராவது. ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் போட்டு பாருங்கள், எங்கள் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்த நாள் போலீஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும். அதே உண்மை தானே இல்லையா? உயர் பதவிகள் இருக்குங்களை பேசுகிறத அப்படியே நான் பேசுகிறதோட போயிட்டுருக்குது. இப்போ லைவாக போயிட்டுருக்கு இல்லையா? அப்போது அவ்வளவு விஐபி முக்கியமான தலைவர்களை நம்ம குற்றம் சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? அரசு பண்ணி உள்ள வச்சுருவாங்க. இங்கே எரேமியா பயப்படல. நீ பெரிய ராஜாவாக இருக்கலாம், நீ பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து எனக்கு என்ன? கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன், ஒழுங்கா இரு, கரெக்டாக இரு. ஜனங்களெல்லாம் பாவம் செய்கிறாங்க, நியாயப்பிரமாண புத்தகத்தில் சொன்ன மாதிரி அவங்க கேட்குறது இல்லை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அனுசரிக்கிறது இல்லை, விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, பேலியாளுக்கும் பாகாலுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? பலிகளை செலுத்துகிறார்கள், மேடை மேலே தூபம் காணிக்கிறாங்க. இதெல்லாம் தவறான காரியம். தேசம் பாழாய் கிடக்கிறது. 6 வருஷம் விவசாயம் பண்ணி 7வது வருஷத்தை ஏழை எளியவங்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு, விதவைகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு கொடுன்னு சொன்னது கொடுக்கல. தசம பாகம் காணிக்க கொடுக்கல, விக்கிரகாராதனை பண்ணாங்க, பலிகளை ஒழுங்காக செலுத்தலை, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கலை. ஆகவே அவன் சொல்கிறான், நேபுகாத்நேச்சாருங்கிற ராஜா பாபிலோனிலிருந்து உனக்கு விரோதமாக, இந்த தேசத்துக்கு விரோதமாக வர்றாரு, நீ தப்பிக்கவே முடியாது, நீயும் உன் ஜனங்களும் தப்பவே முடியாது. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ராஜா இவனுக்கு விரோதமாக எழும்புறான். அதான் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க, உனக்கு விரோதமாக சண்டை போடுவானுங்க ராஜாக்கள். அந்த தேசத்தில் இருக்கிறவங்க உனக்கு விரோதமாக எழும்புவாங்க, கண்டிப்பாக உன்னை உபதிரவப்படுத்துவாங்க. என்னெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், எரேமியாவுக்கு எப்படியெல்லாம் பாடுகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வசனத்தையெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, பிரைஸ். அப்படி அவ்வளோ உபதிரம் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, ஆமே, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் உங்கூட இருக்கிறேன், நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டேன், உன்னை தீர்க்கதரிசியாக முத்திரை கொடுத்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே இருக்கிறாரு, ஒருத்தரும் உன்னை தொட முடியாது. இல்லையா? உனக்கு கஷ்டங்கள் வரலாம், கஷ்டம் வர மாதிரி இருக்கலாம், பாடு வர மாதிரி இருக்கலாம், உபதிரம் வர மாதிரி இருக்கலாம், ஆனாலும் உன்னுடைய உயிருக்கு ஒரு சேதம் வராது. கரங்களை தட்டி கர்த்தரை வேண்டுது. வியாதி வரலாம், பண கஷ்டம் வரலாம், உபதிரம் வரலாம், மற்றவங்களால் ஏதாவது ஏளனங்கள் எல்லாம் வரலாம் நமக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் அவங்க இப்படி செய்தாலும் உன்னை அவங்க என்ன பண்ணுவோம்? மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ராஜாக்களினால், ஆட்சி செய்கிறவங்களால, பிரபுக்களினால், வேலை செய்கிற சொல்கிறதுக்கு அதிகாரிகளால், மேனேஜராக இருக்கட்டும், என்ஜினியராக இருக்கட்டும், சூப்பர்வைசர்களால் நமக்கு நிறைய உபத்திரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக தப்பி நம்ம கூடவே இருக்கிறார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் ஒன்று, எப்போ பார்த்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு வர பாடுகள், உபத்திரங்களில் விடுதலை ஆகணும்னா ஆண்டவரை தான் நம்பணும், மனுஷனை நம்பக்கூடாது. மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது. மனுஷங்கிட்ட உதவி கேட்டோம்னா தரேன்னு சொல்லுவோம், தர மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, பேசவே மாட்டார், தரேன்னு சொல்ல மாட்டார், தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், ஆனால் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. ஆனால் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறவர்களாக. அல்லேலூயா.
சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? நமக்கு வர ப்ராப்ளம், பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், கணவனாக இருக்கட்டும், மனைவியார், யாராக இருந்தாலும் நமக்கு விரோதமாக எழும்புவாங்களாமா. நம்ம பார்த்தோம், எரேமியாவுக்கு விரோதமாக அவங்க அப்பா சகோதரர்கள் எல்லாம் எழும்புனாங்க, ராஜாக்கள் எழும்புனாங்க. இல்லையா? அது மட்டும் இல்லை, ஆசாரியர்கள் கூட, இவன் மாதிரி இருக்கிற தீர்க்கதரிசி ஊழியக்காரங்க கூட இவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதை கூட குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 38வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது பார்க்குறோம், கூட தீர்க்கதரிசிகள், இவங்க கூட ஊழியம் பண்ணுற ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் கூட எரேமியாவை கண்டிக்கிறாங்க, எரேமியாவுக்கு விரோதமாக பேசுகிறானுங்க. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது. 38:5. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமா ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். 38:20. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான். அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் கயிறுகளினால் அவர்களை இறக்கி விட்டார்கள். அது துறவிலே 7வது வசனம், அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதே ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத் மெலக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து அம்மலோகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். கிணறு துறவில் போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உளையான சேற்றில் போட்டானுங்க பாருங்க. இல்லையா? அப்படியே நம்ம பார்க்குறோம், நிறைய காரியங்கள் பார்க்குறோம். இப்போ அந்த ப்ரொஃபெட்ஸ் பற்றி பார்க்கும்போது 29 30 32 29வது அதிகாரம் 30லிருந்து 32 வரை வாசிக்கும்போது, ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் சிறையில் இருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகேலாமியனாகிய செமாயாவை குறித்து கர்த்தர், செமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யாய் நம்ப பண்ணுகிறபடியினால், இதோ நான் நெகேலாமியனாகிய செமாயாவும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவில் குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகமுண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இந்த தீர்க்கதரிசியெல்லாம் நெகலாமியனாகிய செமையா போன்றவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பினதுனால ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்கிறார், நீ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாத, பயப்படாத என்று சொல்லி. இப்படியாக நிறைய பேர் எரேமியாவுக்கு ரொம்ப விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லு. ஒரு 5 காரியம், அதில் 5 இல்லை 8 காரியம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்றேன். எரேமியாவை பற்றி, நம்மை கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாக்கி விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியிருந்தால் நிச்சயமாக எரேமியாவுக்கு கொடுத்த அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எரேமியாவுக்கு ஆண்டவர் தந்த கிருபைகள். ஏன்னா எவ்வளவு என்னெல்லாமோ பாடு கஷ்டங்கள் உபதிரவம் வந்தாலும், பாபிலோன் ஜனங்கள் அத்தனை பேரும் சிறைப்பட்டு போனாலும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எல்லாம் எகிப்துக்கு ஓடி போனாங்க, பாபிலோனுக்கு நிறைய பேர் ஓடி போனாங்க. ஆனால் எரேமியா மட்டும், பிரைஸ் லார்ட், நேபுகாத்நேச்சருடைய ஆட்கள் வந்து அவனை வந்து என்ன பண்ணாங்களாமா, அந்த சிறைச்சாலையில் குடியில் இருந்த அவனை தூக்கி எடுத்து அவனை அதே தேசத்தில் அங்கே வைத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லு.
அப்போ அந்த தேசத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் உபத்திரம், எல்லாருக்கும் பாடு, எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் இவன் தீர்க்கதரிசியாக முத்திரிக்கப்பட்டதுனால எதிரி நாட்டு ராஜாவே வந்து இவனை அந்த தேசத்தில் குடியிருக்கும்படி வைத்தான். இவன் எங்கேயும் அடிமையாகவே போகலை. எரேமியா பாபிலோன் தேசத்துக்கு போகலை, எகிப்து தேசத்துக்கு போகலை, இஸ்ரவேல் தேசத்திலேயே தான் இருந்திருக்கார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு 8 காரியங்கள் சொல்லப்போனால், முதல்ல எரேமியாவை கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முன்குறித்து ஆண்டவர் எரேமியாவை முன்குறித்தவர். நம்மை குறித்தும் ஆண்டவர் முன்குறித்திருக்கார். எங்கே பிறக்கணும், எங்கே இருக்கணும், யார் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கணும், என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும்னு சொல்லி நம்மை முன்குறித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்னா அதுக்கும் பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி வாழ்க்கை வாழணும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தோம்னா யார் நம்மளுக்கு வர சொந்த பந்தங்கள், உற்றார் உறவுகள், தலைவர்கள், ராஜாக்கள், புரதேசத்து ராஜாக்கள் யார் நம்மளுக்கு விரோதம் எழும்பினாலும் நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பயப்படுறீங்களா? பயந்துக்கிறீங்களா? யாரெல்லாம் உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ பயப்பட வேண்டாம். என்ன உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு சாத்தானுடைய கிரிகளை நம்ம என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா. 3வது காரியம், தாயின் வயிற்றில் உருவாக்கினார், பரிசுத்தம் பண்ணினார், ஊழியக்காரனாய் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர். அல்லேலூயா. 4வது காரியம், எரேமியா சொல்கிறான், நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாதுங்கிறான். சிறு பிள்ளை, சிறு பேச தெரியாத வயதிலேயே கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக எடுத்தார். அல்லேலூயா. சிறு பிள்ளைன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, பிளஸ்ஸி, எஸ்தர், இந்த மாதிரி சின்ன வயசில், தானியல் மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போதே ஆண்டவர் பேசியிருப்பார். அப்போ சொல்கிறேன், எனக்கு பேச தெரியாது. ஸ்கூலுக்கு போகிறீங்க, எல்கேஜி யூகேஜியில் போய் படின்னா தெரியல, தெரியாது. ஆண்டவர் உனக்கு தெரியும், உனக்கு பேச வரும். ஆமென். அப்படி சின்ன வயசுலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பேச தெரியா நீ சொல்லாத, நீ கண்டிப்பாக பேசுவாய், உன் வாயை திறப்பேன். ஆமென். நான் உனக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீ பேசுவாயாக. பேச தெரியாதுன்னு எனக்கு என்கிட்ட சொல்லாத. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாத, உனக்கு விரோதமாக வர்றவங்களுக்கு பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்? 6வது காரியம், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றார். தேவனுக்கு பிரியமாக நடந்தோம்னா, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருந்தால், தேவனை நோக்கி கூப்பிடுவவங்களாக இருந்தால், ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், வேத வசனம் எங்கே இருக்குது என்னன்னு நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தைகளை நம் நாவிலே போடுகிற தேவன், எந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நானும் ஊழியத்துக்கு வர முன்னாடி நான் நினைப்பேன், இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் எப்படி இந்த வசனம் எல்லாம் இப்படி பைகாட்டாக வருது, எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்க, நாமளும் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். என்றைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழ ஆரம்பித்தானோ, ஆண்டவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வரம், ஞான வரம். பைபிளை வியாக்கியானம் பண்ணுறது, வியாக்கியானம் பண்ணி பேசுறது, செய்தி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு வரம், கிஃப்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. இதை கர்த்தர் கொடுக்குறார். வார்த்தைகளை உன் வாயில் போடுறேன், நீ என்ன பண்ண, பேசு, அந்த ஜனங்களை என்ன பண்ண, கண்டித்து உணர்த்து அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று அது மட்டும் செய்யலை, நீ என்ன செய்ய விரும்புகிறையோ அதை நீ செய்வ. உன்னால் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்யறதுக்கு உனக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன்றார். முதல்ல
தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கணும்னு சொல்லி உருவாக்கி கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணார். உயிரோடு கூட பாதுகாத்தார். 2வது பரிசுத்தப்படுத்தினார். 3வது என்ன பண்ணார்? தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார். 4வது என்ன பண்ணார்? சிறு பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லாத, பேச்சு வரலன்னு சொல்லாத, உன்னை பேச வைக்கிறேன், உனக்கு படிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும் நீ PhD பண்ணவங்களோட அதிகமாக பேசுவாய். சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். நீ படிக்கலை, ஆனால் அவனை தெரியாது, எழுத தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, உனக்கு ஞானிகளுடைய நாவை உனக்கு தரேன்றார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நிறைய பேர் நம்ம பைபிள் படித்தவங்க தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக மாறி இருக்காங்க. பைபிள் படித்து தான் நிறைய பேர் நிறைய கண்டுபிடித்தமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பைபிள் வாசி தான். குண்டூசியிலிருந்து ராக்கெட் வரையிலும் கண்டுபிடிச்சது எல்லாமே இந்த பைபிள் படித்தவங்களாம். இந்த பைபிள் கையில் வச்சு ஜெபித்தவங்க தான் உலகத்தில் இருக்கிற ட்ரெயினாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, கப்பலாக இருக்கட்டும், வண்டிகளாக, என்ன டூ வீலராக இருக்கட்டும், இல்லை பைக்காக இருக்கட்டும், மோட்ரு, என்ன டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் எல்லாம் சொல்கிறோமில்ல, இதெல்லாம் கண்டுபிடிச்சது எல்லாமே இந்த வேதத்தை வாசிக்கிறவங்களாம். அப்போ கர்த்தர் ஞானிகளாக மாற்றிக்கிறோம். எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத, நீ நல்லா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு? தீர்க்கதரிசியாகி மாற்றி ஊழியக்காரங்களாகி மாற்றி வைக்கிறாரு. அவங்கள கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன். எதுக்கெல்லாம்? நீ பிடுங்கன்னா பிடுங்கு, இடிக்கிறதுனா இடி, அழிக்கிறதுனா அழி, கவிழ்க்கிறதுனா கவிழ், கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று. அப்படின்னு என்ன? நீ என்ன செய்ய விரும்புறியோ அதை செய்யறதுக்கான பலத்தை நான் உனக்கு தரேன்ற. அல்லேலூயா. என்னால் முடியாதுன்னு சொல்லாத, எதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்கிறது 7வது வசனம். 7வது வசனம் வாசனம் இல்லையா? 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அடிக்கடி இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, வசனங்கள் மூலமாக பேசினார் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். 33:3 ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். எங்கூட ஊழியம் செய்த, மஸ்கட்டில் ஊழியம் செய்த ராபர்ட் தங்கசாமி எல்லாருக்கும் நல்லா தெரியும். வந்திருக்காருல்ல, அந்த 2ஆம் வருகை குறித்து எல்லாம் இங்கெல்லாம் வந்து அந்த அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து படமெல்லாம் போட்டு விலைக்கு காமிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? 98 அல்லது 99 நினைக்கிறேன். நாங்கள் அங்கே ஊழியம் செய்யும்போது அவர் ஒரு வேளை கேட்டுட்டு இருப்பார். ஊழியம் செய்யும்போது பிரைஸ் லார்ட், ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான மேட்ரு, கல்யாணமோ ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான மேட்ரு அவருக்கு இந்தியாவுக்கு வரணும். அப்போ இந்தியாவுக்கு வரணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பாஸ்போர்ட்டு இவங்க கையில் கொடுத்து நீங்கள் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் நம்ம கையில் தான் இருக்கும். அந்த பிளேனில் ஏற வரையிலும் பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் நம்ம கையில் தான் இருக்கும். இவர் போய் பாஸ்போர்ட்டை காமிச்சு பிளேனுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டார். டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, இப்போ 4 நாள் 5 நாள் முன்னாடியே போய் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டு வந்தார். வீட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. எல்லாம் பேக்கேஜ் பண்ணி என்னென்ன வாங்கணும், பொருள்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து வராச்சுன்னா சொந்தக்காரங்களுக்கு உற்றாரங்களுக்கு என்ன வாங்குறது அப்படின்ட்டு எல்லாம் வாங்கி எல்லாம் அடுக்கி வச்சு போட்டு, அல்லேலூயா, போகிற அன்னைக்கு நாள் பாஸ்போர்ட் எங்கே வச்சுருக்குறோம், டிக்கெட் எங்கேன்னு செக் பண்ணால் டிக்கெட்டையும் காணும், பாஸ்போர்ட்டையும் காணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொம்ப முக்கியமான காரியத்துக்காக வரணும். உடனே அவர் எல்லாத்துலேயும் ஃபோன் பண்ணி பாஸ்வேர்ட்டையெல்லாம் சொன்னார். பாஸ்வேர்ட் எல்லாத்துலேயும் சொன்னார். இந்த மாதிரி அவர் பாஸ்போர்ட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார். இனி மறுபடியும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வர்றதுக்குன்னா 15 நாள் 20 நாளுக்கு மேலே ஆயிரும். ஏன்னா அங்கே இருக்க எம்பசி மூலமாக இந்தியாவுக்கு அவங்க மெசேஜ் கொடுத்து இந்தியாவிலேருந்து இது வந்ததுக்கு முற்பாடு தான் அங்கே பாஸ்போர்ட் ரெடியாகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிக்கெட்டு வேறு புக் பண்ணிட்டாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டான கல்யாணம் நினைக்கிறேன், ஏதோ திருமண காரியங்களை நம்ம சொந்தக்காரங்க மத்தியில்
கண்டிப்பாக போயே ஆகணுன்ட்டு தான் அந்த டிக்கெட் புக்கெல்லாம் பண்ணார். இப்போ அதுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டுருந்தோம். டிக்கெட் எடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நாளைக்கு போகிறாங்கன்னா இன்றைக்கி தான் பாஸ்போர்ட்டு தேடுறாங்க. கிடைக்கவே இல்லை. நாளைக்கு காலையில் போகணும். சோர்ந்து போய் படுத்து தூக்கம் இல்லாமல் ராத்திரியெல்லாம் முழித்து எங்கே எல்லாம் தேடி எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க. வீடு பூரா தேடியாச்சு, கார் பூரா தேடியாச்சு, எல்லாத்திட்டையும் கேட்டாச்சு. பாஸ்போர்ட் கிடைக்கவே இல்லை, டிக்கெட்டும் கிடைக்கவே இல்லை. எல்லாம் தேடியாச்சு. அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கும்போது இப்படி எப்போவுமே ஒரு வசனத்தை வாசி அவங்க ஜெபிக்கும்போது இந்த வசனத்தை வாசிச்சிருக்காங்க. எந்த வசனம்? 33:3. மறுபடியும் வாசிக்கலாம். இப்போ அறியல, எங்கே இருக்குன்னு தெரியல. தேடி ரொம்ப சோர்ந்து போய் கணவனும் மனைவியும் பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க இன்றைக்கெல்லாம் பெரியவங்களாகி எல்லாம் கல்யாணம் ஆகி வேறு இடங்களில் இருக்காங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்போது தேடி கண்டுபிடிக்கவே முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசித்த போது கர்த்தர் இந்த வசனம் மூலமாய் பேசியிருக்கார். ஆமென். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதமான கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேங்கிற அந்த காரியத்தை அவர் பேசியிருக்கார். ஆண்டவர் பேசினார். சரின்னு மட்டும் பைபிளெல்லாம் மூடி வச்சுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு 2 பேரும் சோர்ந்து போய் இன்றைக்கி போய் எம்பசியில் போய் மறுபடியும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே போய் டூத் பேஸ்ட் எடுத்து பல் விளக்குறதுக்கு வாஷ் பேசினில் போய் பல் விளக்கிட்டு இருக்கும்போது அங்கே மேலே ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா? ஆரம்பில் பாத்ரூம்லாம் ஷெல்ஃப் வச்சுருப்பாங்களே, அந்த ஒலிவியாவோட பாத்ரூம்குள்ளே போய் பாருங்கள் அவங்க மம்மி எத்தனை ஷெல்ஃப் வச்சுருக்குன்னு. இல்லையா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, டிக்கெட்டு வாங்கிட்டு வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்து முகமாக கையை கழுவுறதுக்கு வேண்டிட்டு அது மேலே சொருகி வச்சுட்டார். எங்கே? அந்த ஷெல்ஃபு மேலே. கடைசியில் முகமெல்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு இவர் போயிட்டார். அது மறந்து போயிட்டாங்க. அப்புறம் எப்போ ஞாபகம் வந்தது? வர்றதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எல்லா பொருளெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட்டோட ஞாபகம் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வருது. அப்புறம் போய் பார்த்துட்டு இப்படி முகத்தை கழுவிட்டு மேலே பார்க்குறாரு, அங்கே அந்த பாஸ்போர்ட்டோட இருக்கு தெரியுது. அப்புறம் எடுத்துட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, ஒரு நாள் முழுதும் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்தீர். சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நடக்காத காரியம், முடியாத காரியம், இது முடியாது அது முடியாதுன்னு யோசிக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாக கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். ஏனென்றால் எரேமியாவை தாயின் வயிற்றில் உருவாக்கின ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு காரணமே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. அதில் நாளைக்கு நடக்கிற ஆராதனை முற்றிலுமாய் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுங்க. அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் நீங்கள் பொறுப்படுங்க. எல்லாவற்றிலும் நம்முடைய கரமிருந்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையிலையும் எங்களுக்காய் நீங்கள் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்றி ஆண்டவர். வி தேங்க்யூ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் வேளையிலே என்
என்றும் இன்பம், ஆக என்றென்றும் இன்பம் அல்லவா. என்றும் இன்பம், ஆக என்றும் இன்பம், ஆக என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னுள்ளமே ஆக என் தேவனை, ஆக என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆக என் தேவனை, ஆக என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது. எல்லாம் சோதனம் பண்ணாமா? ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க, வசனத்தின்படி வாழுங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். எத்தனை தோல்விகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்குற ஆண்டவர். நம்ம வேதத்தில் வாசித்தோம், எல்லா அடிமையாகி போனாங்க. எகிப்துக்கு போனாங்க, பாபிலோனுக்கு போனாங்க. நான் எரேமியா தீர்க்கதரிசி அதே நேபுகாத நேச்சர் அந்த தேசத்தில் அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பாடு பண்ணி அவனை வந்து அங்கே ஒரு தலைவனாக கர்த்தர் வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறவர். ஆமென். இந்த வசனம் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு எண்ணம் வேணும். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். துதி கனமை மனத்துவமுக்கு செலுத்துகிறோம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.